இன்றைக்கி ஒரு தைவள்ளி பிரசாதம் பார்க்க போகிறோம். கல்கண்டு சாதம், கல்கண்டு பொங்கல். ஆக்சுவலாக கொஞ்சம் பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு வெள்ளிக்கிழமை இருக்கேன்ட்டு அரிசி ஒரே ஒரு ஸ்பூன் இது எடுத்துட்டுருக்கேன். பைத்தம்பருப்பு, பால், கல்கண்டு. எவ்வளோ அளவு? குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி, பச்சரிசி, ஒரே ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு. ஓகே. அந்த எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதில் 4 பங்கு பால், 3 பங்கு கல்கண்டு. அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஓகே. இன்றைக்கி வளர்பிறை சதுர்த்தி. ஆமாம், பிள்ளையாருக்கு வளர்பிறை சதுர்த்தி. தேங்காய் அவல் பண்ண போகிறோம். தேங்காய் அவல். தேய்பிறை சதுர்த்தி வரதில் தான் நம்ம சொல்லுவோம் சங்கட சதுர்த்தி. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிங்களே நீங்கள், ஒரு 5-6 பேர் பதில் சொல்லியிருக்கேன். ஓகே. 3-5 சொல்லது கொஞ்சம் பேர், 1-2 கொஞ்சம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். எல்லாமே சொல்லலாம். ஸோ பிள்ளையாருக்கு வெள்ளிக்கிழமையாக வருது இல்லையா விசேஷம். ஸோ அதனால தான் அந்த தேங்காய் அவல் பண்ணுறேன். கொஞ்சோண்டு கல்கண்டு பொங்கல். ஓகே. வளர்பிறை சதுர்த்தியும் தைவள்ளியும் பார்க்கலாமா? பால் விட்டுட்டேன். இந்த 2 ஸ்வீட் பண்ணுறதுனால குட்டி டம்ளர் தான் எடுத்துருக்கேன் அந்த கல்கண்டு பொங்கலுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். ஆமாம். போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, தைவள்ளிக்கிழமை விளக்கு பூஜை, குபேர பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு சொன்னோம். ஆமாம். ஸோ அம்பால் அதுமாதிரி ஸ்லோகன்றது நிறைய இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமா, தேவி மகாத்மியம் அப்படிலாம் இருக்குது. ஆமாம். சொல்லுங்கள் அது. சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நல்லா வெந்துடணும். அது சாதம் குழம்புனதுக்கப்புறம் கல்கண்டு எடுத்துருக்கேன். இந்த கல்கண்டு எடுத்துக்கலாம், டைமண்ட் கல்கண்டு எடுத்துக்கலாம், பெரிய கட்டி எடுத்துக்கலாம். 1க்கு 3 பங்கு. 1க்கு 3 பால் 1க்கு 4. இப்போ கொஞ்சம் நெய் விட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் தேவி மகாத்மியத்தை பற்றி. அதுக்கு முன்னால் இந்த கல்கண்டு சாதம் சிதம்பரம் ஸ்பெஷலில் கல்கண்டு சக்கரை பொங்கல் இருக்கு இல்லையா, அது சிதம்பரத்தில் கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க. சிதம்பரம் கோயிலில் கொடுக்குற பிரசாதம். கல்கண்டு சாதத்தோட கல்கண்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. பைத்தம்பருப்பு போடுறதுனால சொல்லுவாங்க. இந்த கலியுகத்தில் இம்மீடியட்டாக அருள் கொடுக்கறது 2 கடவுள் தான். யாரு? ஒன்று பிள்ளையார், இன்னொன்று சண்டி, சண்டி தேவி. இந்த சண்டி அப்படிங்கிறது துர்காதேவி. இந்த துர்காதேவியோட பெருமையை சொல்கிறது தான் தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது மார்க்கண்டேய புராணத்தில் இருக்குது. இந்த மகாத்மியம் அப்படிங்கிறது சப்தசதி. சப்தம் அப்படின்னா 7, சத்தம் அப்படின்னா 100. 7 × 100 700. 700 ஸ்லோகம் இருக்கும் அதில். எப்படி மகாபாரதத்துக்கு நடுநாயகமாக கீதை இருக்கோ, அதே மாதிரி மார்க்கண்டேய புராணத்துக்கு நடுநாயகமாக தேவி மகாத்மியம். அதுவும் சப்தசதி, இதுவும் சப்தசதி. கீதையும் 700 ஸ்லோகம், இதுவும் 700 ஸ்லோகம். நிறைய பேர் டெய்லியே படிப்பான் இந்த மகாத்மியம். தேவி மகாத்மியம் டெய்லியே படித்தோம்னா நமக்கு சகல காரிய சித்தி. இந்த மகாத்மியம் படிக்கிறவங்களுக்கு இது தேவி மகாத்மியம் சிவபெருமானே பார்வதிகிட்ட சொன்னது இந்த விஷயத்தை. அதாவது தேவி மகாத்மியம் தினந்தோறும் படிக்கிறவாளுக்கு சகல காரிய சித்தி நடக்கும் அப்படிங்கிறது சிவபெருமான் பார்வதிகிட்ட சொன்னது. இது எங்க தெரியுமா இருக்கு? சிதம்பர ரகசியங்கள் இருக்கு இல்லையா, சிதம்பர ரகசியங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒன்று இந்த விஷயம். இதை பார்வதியும் தன்னோட வாயால் ஒத்துண்டு சொன்னது இந்த விஷயம். தேவி மகாத்மியம் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கும் ஒரு அத்தியாயம் படிக்கலாம். இந்த இதோட மகிமை, அம்பாளுடைய மகிமை படிக்கிறது. சிதம்பரம் கோவிலில் நம்ம கொடுக்குற பிரசாதம் கல்கண்டு பொங்கல். அதான் ஞாபகம் சிதம்பர ரகசியத்தில் இது ஒன்றும் தேவி மகாத்மியம். இதை டெய்லி படிக்கிறது நல்லது. இல்லைன்னா நவராத்திரிக்கு நவராத்திரி 4 நவராத்திரி வருது இல்லையா ஒரு வருஷத்துக்கு. அது தெரியாத வாத்தியார் படிக்க சொல்லுவாள். ஆமாம். நான் இந்த குங்குமப்பூ போட்டிருக்கேன், அந்த கலர் வரட்டும் அப்படின்னு போயிட்டு நல்லா வேகட்டும். இந்த மகாத்மியத்துக்கு ஓம் ஹ்ரீம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஓம் ஹ்ரீம். ஹ்ரீம். இந்த ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் இல்லையா. இது என்ன சொல்கிறோம், பரம்பொருள் ஒன்று தான். அப்படி இருந்தாலும் ஓம் அப்படிங்கிறது பிரம்ம வித்யா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம வித்யா மந்திரம் அப்படிங்கிறது ஓம்.
ஹ்ரீம் அப்படிங்கிறது ஸ்ரீவித்யா மந்திரம். ஸ்ரீவித்யா மந்திரத்தில் வந்து ஹ்ரீம்னு சொல்லுவோம், பிரம்ம வித்யாத்தில் வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறது வந்து பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரம் வந்து புவனேஸ்வரி பீஜ மந்திரம். இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருந்து மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மூணும் உருவாவாலாம் இந்த ஹ்ரீம் அப்படின்னா ஒரு வார்த்தையிலேருந்து. இது வந்து புவனேஸ்வரி பீஜ மந்திரம் ஹ்ரீம். எப்படி யாகங்களுக்கெல்லாம் அஸ்வமேத யாகமோ அது மாதிரி ஸ்லோகங்களுக்கெல்லாம் மந்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மகாத்மியம். குங்குமம் போட்டோன்னே எப்படி கலர் வந்துட்டுல, ஆரஞ்சு கலர். கல்கண்டு பொங்கல் சிதம்பரம் கோவில் ஸ்பெஷல். சில கோவில் சில பிரசாதம் வந்து டக்குனு வரும். பழனினா பஞ்சாமிர்தம், திருப்பதினா லட்டு, ஸ்ரீரங்கம்னா புளியோதரை, மேல்கோட்டைனா புளியோதரை, ஆமாம் புளியோதரைங்க வரும். அது மாதிரி சிதம்பரம்னா கல்கண்டு பொங்கல். ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. இதாகிடுது. இந்த இப்போ கல்கண்டு போட்டோன்னா என்ன ஆகுனா அது கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும், விட்டு நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் பண்ணும்போது இன்னும் நல்லா குழஞ்சிடும். ஒரு டம்ளருக்கு நம்ம வந்து 1 டீஸ்பூன் தானே பயத்தம்பருப்பு போட்டோம். ஆமாம், கொஞ்சம் பயத்தம்பருப்பு ஜாஸ்தி போட்டால் என்ன ஆகும்? கோவில் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு கைப்பிடி நல்லது, நான் தாராளமாக போடுவேன். நான் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், அதனால தான் தெரியல. கோவிலில் பயத்தம்பருப்பு தெரியுமே. ஆமாம், இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். நம்ம வந்து இது பண்ண வேண்டாம், உடச்சிட்டு போட்டாலும் போடலாம். அப்படியே கரைஞ்சிரும். நம்ம அப்படியே போட்டுருவோம். இந்த அரிசி வேக வச்சது கூட பால் வேண்டாம்னா ஜலத்தில் கூட பண்ணலாம். அப்படியா? இது நல்லா ஜலம் விட்டுன்ட்டு திருப்பி கெட்டியானோடனே இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கேன். ஓகே, இல்லை நல்லா ஆயிடுது. இது இன்னும் ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். கரெக்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு அந்த பொங்கல்லாம் கொஞ்சம் தளராக தானே இருக்கும். ஆமாம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டேன். இது ஆயிடுத்து. ஓகே, இப்போ நான் 2 பச்சை கருப்பருவும் போட்டுறேன். கல்கண்டு பொங்கல் சிதம்பரம் ஸ்பெஷல் கல்கண்டு பொங்கல் ரெடி. அடுத்து வந்து தேங்காய் அவல் பண்ண போகிறோம். பிள்ளையாருக்கு அவல் எடுத்துன்னு இல்லையா, நல்லா அலமின்ட்டு வச்சுட்டு அப்படி கட்டி இதாகிடும். அப்படி 1 டம்ளர் எடுத்துருக்கோம்ல, 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய், கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை டம்ளர் தேங்காய், அதேமாதிரி ஒரு 3/4 டம்ளர் நாட்டு சக்கரை. அவ்வளோதான். இது அப்படியே நல்லா கலந்துட வேண்டியதான். வேணா 1 ஸ்பூன் நெய் விட்டுது, தேன் விட்டுருக்கோம். தேன் விட்டோம்னா அவ்வளோதான். போட்டு பசங்க பிள்ளையாருக்கு சிம்பிளான, பிள்ளையாருக்கு சிம்பிள், பிரசாதம் சிம்பிள். இது வந்து சங்கட சதுர்த்திக்கும் பண்ணலாம்ல? சங்கட சதுர்த்திக்கும் பண்ணலாம். பிள்ளையாருக்கு நம்ம முன்னாடி அவல் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆமாம், அவலை நிறைய விதமாக பண்ணலாம். கொஞ்சம் தேன் ஒரு 2 டீஸ்பூன். நீங்கள் சொன்னீங்களா இந்த பஞ்சரங்க தலம்? ஆமாம், அதுமாரி அம்பாளுக்கு காளிக்கு எதாவது இருக்கா? காளிக்கு வந்து அஷ்டகாளி அப்படின்னு சொல்லுவாள். அது இருக்கா காளிக்கு? ஆமாம், அஷ்டகாளி இருக்குது. முப்பெருந்தேவியர் ஸ்தலம் இருக்குது. அது அஷ்டகாளி அப்படின்னா 8 காளியம்மன் ஒரே இடத்துல, ஒரே ஊரில். தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம்னு ஒன்று இருக்குது. குலசை அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கிலலாம் குலசை அப்படின்னு எழுதுவாங்க. இந்த குலசேகரப்பட்டினம் அப்படின்னாலே நமக்கு தசரா தான் இங்கே வரும். மைசூரில் எப்படி தசரா பண்ணுறாலோ அதே மாதிரி 10 நாள் வந்து குலசேகரப்பட்டினத்தில் நடக்கும் தசரா. அந்த குலசேகரப்பட்டினத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் வந்து முத்தாரம்மன். அது வந்து முத்தாற்று அம்மன். முத்து அப்படின்னா அந்த காலத்துலலாம், இப்போ எப்படி வைரஸ்லாம் வருது, அந்த காலத்தில் வந்து அம்மை வந்து ஜாஸ்தியாக வரும். எல்லாருக்கும் வந்து அம்மை வந்து அம்மை வந்து மூஞ்சிலெல்லாம் எப்படி இருக்கும், முத்து முத்தாக இருக்கும். அந்த முத்து ஆற்று அம்மன், ஆற்றுனா நீக்கிறது, அந்த முத்தை நீக்கிற அம்மன் வந்து முத்தாற்றம்மன். அது வந்து இப்போ முத்தாரம்மன் சொல்கிறோம். இந்த முத்தாரம்மன் மாதிரி 7 காளியம்மன் இருக்கு. அதே குலசேகரப்பட்டினம் இருக்காது. ஆமாம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அதே இடத்துல நம்ம அங்கே குலசேகரப்பட்டினம் போனோம்னா அஷ்டகாளி பார்க்கலாம். வீரகாளியம்மன், பத்ரகாளியம்மன், முப்பிடாரி அம்மன், கருங்காளியம்மன், முத்தாரம்மன், உச்சினி மாகாளியம்மன், 3 முகம் கொண்ட அம்மன், வண்டி மறித்த அம்மன் அப்படின்னு அஷ்டகாளி இருக்கு. இந்த அஷ்டகாளியையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. ஜெய்ஸ்ரீ, திருமண பாக்கியம், குழந்தை வரம், கடன் பிரச்சனை, கல்வி, வியாபாரம், உடல் வியாதி, மனக்குழப்பம், சொத்து பிரச்சனை, இதெல்லாம் ஒரே நாளில் பார்க்கலாம். அதே மாதிரி சென்னை பக்கத்தில் முப்பெருந்தேவியன்னு இருக்குது. 3 கோவில் ஒரே இடத்துல. ஒரு தடவை சிவபெருமான் கண்ணை மூடிடுவாங்க பார்வதி. அப்போ வந்து டக்குன்னு 3 இடமா பிரித்து
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அந்த மூணையும் வந்து வேற ஒரு இடத்துல போட்டாராம் உலகத்தில். அந்த மூணு சேர்ந்தது தான். அது வந்து பௌர்ணமி அன்னைக்கு சிவனை நினச்சிருந்தோம்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி மூணு வரும். சென்னை பக்கத்தில் மேலூர்னு ஒரு இடம், திருவொற்றியூர், அப்புறம் திருமுல்லை வாயில், மூணு ஒரே நாளில் பார்த்தோன்னு வச்சுக்கோ. எல்லா பழங்களும் இச்சாசக்தி, ஞானசக்தி தானே. ஆமாம், சூப்பர். அது மாதிரி. தென்னூர் சொன்னீங்க, திருவொற்றியூர், திருமுல்லை வாயில், மேலூர், மூணுமே சென்னை கிட்ட இருக்குது. மேலூருங்கிறது இன்னொரு மேலூருங்கிறது மதுரை கிட்ட இருக்குது. இது வந்து சென்னையில் இருக்கிற மேலூர். ஓகே. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பிரசாதம் வந்து சிதம்பரம் ஸ்பெஷல் கல்கண்டு பொங்கலும் பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் அவலும் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஜெஷு. ஓகே.